இஸ்லாம்ங்கிறது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திருக்குரானுங்கிற ஒரு இறை வேதத்திலிருந்து மக்கள் ஒட்டுமொத்தமான அறிவுரைகளை கொண்டு தான் இஸ்லாம் வரும். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முகமது நபி அப்படிங்கிற மக்காவில் பிறந்த ஒரு தாயினுடைய மகன் தான் அவங்க. சரியா? இன்னும் சொல்கிறாருன்னா அவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது. அவர்களை தாயை சார்ந்தவர் உம்மி நபின்னே சொல்லுவாங்க. அவங்க பிறக்கக்கூடிய சூழல்களுக்கு முன்பே தகப்பனை இழந்தாங்க. பிறந்த 6 ஆண்டுகளில் தாயை இழந்துட்டாங்க. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அனாதையாக நிர்கதியாக நின்றவர்களை தான் இறைவன் என்ன செய்கிறாரு, தூதராக தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுடைய 40வது வயதில். அந்த 40வது வயதில் அவர்களுக்கு இறைவனிடத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் தான் இந்த திருக்குரான். நீங்கள் எந்த குரானை வாங்கியிருக்கிறீங்களோ இந்த குரான் இயேசுவுக்கு எப்படி இஞ்சிலுங்கிற ஒரு வேதம் வரலப்படுதோ, இயேசு என்பவரும் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு இறை தூதர். இஸ்லாமிய பார்வையில் இயேசுவும் ஒரு இறை தூதராகத்தான் அறியப்படுறார். மோசே எப்படி கிறிஸ்துவர்களுக்கு முன்னாடி ஒரு இறை தூதர், அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேலர்களான இன்றைக்கு யூதர்கள் அறியப்படுறாங்கல்ல, அவங்களிடத்துல மோசேங்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படுறார். இப்படி உலகம் முழுமைக்கும் பல்வேறு தீர்க்கதரிசிகள் இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அதுல இறுதியாக வந்தவங்க தான் யாரு? முகமது நபி அவங்க. இந்த வேதம் இறுதி வேதம். இது மட்டும் வேதம்னு இது எங்கேயுமே சொல்லல. இதுக்கு முன்பும் வேதங்கள் இறங்கப்பட்டிருக்கு. அந்த வேதங்களை பற்றிய புரிதல் அந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கப்படல. இந்த குரானை எப்படி நீங்க சேர்க்காம இருந்துடாதீங்க. இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன். இதுல அரபி டெஸ்டோடயே இருக்கும். அதுக்கு தான் நான் அந்த அரபி வார்த்தையை சொல்றேன். இந்த ஒரு பக்கம் அரபி இருக்கும், ஒரு பக்கம் தமிழ் இருக்கும். இது என்ன சொல்லுது? நிச்சயமாக இது உலக மக்கள் அனைவருக்குமான நல்லுரை அன்றி வேறில்லை. இது ஒட்டுமொத்தமாக இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் உரியது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதல்ல. இது வேறுபட்டு பார்க்கப்பட வேண்டியதும் அல்ல. எல்லா மனிதர்களும் எல்லா மதத்தவர்களும் படிக்க வேண்டிய ஒண்ணு. அதுதான் இஸ்லாம். குர்ஆன் என்ன சொல்லுதோ அதைத்தான் தௌராத் சொல்லுது, அதைத்தான் இஞ்சில் சொல்லுது. ரிக்வேதத்தில் என்ன இருக்கோ அது இதுலயும் இருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன் தான். அதைத்தான் ஏகம் ஏவம் அத்விதயம்னு ரிக்வேதத்தில் சொல்லப்படுது. இறைவன் ஒருவர் தான். இப்போ தான் தோன்றீஸ்வரன் பேசுவாங்க. தானாக தோன்றியவர் ஈஸ்வரன். குர்ஆன் அதான் சொல்லுது, அல்லாஹ் தானா தோன்றியவன். ஒப்பில்லாத அப்பன், ஒப்பிலி அப்பன் கோவில்ல வச்சு வழிபடுவாங்க. ஒப்பில்லாத அப்பன்னா இறைவனுக்கு ஒப்புமை கிடையாது. அல்லாஹ் என்பவன் தனித்தவன், அவனுக்கு பெற்றோரும் இல்லை பிள்ளைகளும் இல்லை. இதுதான் இஸ்லாம். இந்த ஒரு கான்செப்டை கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் ஒரே தொப்புள் குடிப்பாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதுதான் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்றது. அப்ப அந்த அடிப்படையில் நாம எல்லாம் ஒரு சரியான புரிதலை பெற்றுட்டோம்னா நாமெல்லாம் யாரு? ஒரே தாய் தந்தையிலிருந்து வந்த பிரதர்ஹுட்ஸ். நம்மெல்லாம் ஒரு தொப்புள் கொடி உறவு, ஒரு சகோதரத்துவம். இது நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மள்ட்ட வெறுப்பை விதைக்கிற ஆட்கள் வர முடியுமா? வேறுபடுத்தி காட்ட முடியுமா? அப்ப அதைத்தான் நாங்க இங்க அன்பளிப்பாக எல்லா மக்களுக்கும் இந்த குர்ஆனை தர்றோம். இதை நீங்களும் படிங்க. இதுல இருக்கிற கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் எங்கள்கிட்ட தெளிவா கேளுங்க. இதுல எங்க நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இஸ்லாம்னா என்ன, முஸ்லீம்னா யாருங்கிறத வேறுபடுத்தி பார்க்காதீங்க. நாங்களும் இஸ்லாத்துக்கு ஒரு கட்டத்தில் வந்திருப்போமே தவிர எங்க முன்னோர்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா பள்ளம் பறையன் சக்கிலியும் ஜானா தீண்ட தகாதவன் ஒதுக்கி தள்ளும் போது இஸ்லாம் எல்லாரையும் சகோதரனா பார்த்துச்சு, அரவணைச்சிச்சு. அதனால நாங்கள்லாம் எங்க முன்னோர்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க, நாங்களும் இஸ்லாமியராக இருக்கோம். நாங்கள் யாரும் அரேபியர் கிடையாது, எந்த கிறிஸ்துவரும் ஐரோப்பியர் கிடையாது. எல்லாம் இங்கே பிறந்தவங்க, இங்கே வளர்ந்தவங்க தான். நன்றி. படிங்க. ரொம்ப